வணக்கம். முக்கிய செய்திகள். பாரத பிரதமர் இன்று முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்துள்ளார். இன்னும் 5 தினங்களுக்குள் உங்கள் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை உங்கள் வங்கி கணக்கில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. வங்கியில் அவலம். இனி இவரை போன்ற விவசாயிகளின் கதி. இதற்கு தீர்வுதான் என்ன? நம் தினசரி வாழ்வில் சில மாற்றங்கள் செய்தாலே போதுமே, தீர்வுகளை கண்டுவிடலாம்.
இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம், மறுக்க முடியாது. இதை மறந்து போனதுதான் வேதனை. பெருகி போகும் மக்கள் தொகை, சுருங்கி போன விவசாயம். நாகரீக வாழ்க்கையில் சேற்று வாசனையும் நாற்று வாசனையும் மக்களுக்கு நாற்றமாய் தெரிய பட்டினம் தேடி பறக்கிறார்கள், கிராமத்தை வெறுக்கிறார்கள். காசு கொடுத்து வாங்காத இயற்கை காற்றை மறந்து காசு கொடுத்து வாங்கும் ஏசி காற்றில் மயக்கம். 1000 தொழில்கள் லாபம் கொண்டோம், சோறு போடும் தொழிலை மறுத்து போனோம். சேற்றில் கால் வைக்க விட்டால் சோற்றுக்கு வழி ஏது? கணிப்பொறிகள் வந்ததும் கலனிகளை மறுத்து விட்டோம். எப்படியே எங்கு சென்றாலும் அடிப்படை என்பது விவசாயம் தானே. பணம் என்பது கொள்கையை கொண்டு விட்டோம். விவசாயத்தை விட்டு விட்டால் நாளை பணத்தை யார் தின்ன முடியும்? படைத்தவன் கடவுள் என்றால் பயிர்பவர்கள் கடவுளே. விவசாயிகளை போற்றுவோம், விவசாயத்தை போற்றுவோம், தூண்ட விவசாயத்திற்கு தூண் கொடுப்போம் மற்றும் ஒருமுறை புரட்சி செய்வோம். விவசாய புரட்சி. நன்றி, வணக்கம். இந்த கதையில நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நமக்கு சோறு போடுற விவசாயம் வைத்த காய் கொடுக்குறாரு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு சில பணக்கார முதலாளிகளின் பேராசையால உலகத்துல நிறைய விவசாய நிலங்கள் அழிக்கப்படுது. அதை தடுப்பது ரொம்ப அவசியம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதுவரை விளம்பரமே இல்லாத ஒரே தொழில் விவசாயம். ஏன் தெரியுமா? விவசாயம் ஒரு தொழில் இல்ல, நாட்டோட உயிர். சும்மாவா பாடியிருக்காங்க? கடவுளனு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி. வள்ளுவர் விவசாயத்தை பத்தி ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? சுழன்றும் ஏற்பின்னது உலகும், அதனால் உழந்தும் உழவே தலை. அப்படின்னா என்ன தெரியுமா? எவ்வளவோ தொழில் இருந்தாலும் உலகம் சுழல்வது தொழில் பின்னேதான். அதனால எவ்வளவோ துன்பம் இருந்தாலும் உலக தொழில் தான் சிறந்தது. ரெண்டு கதையும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கதைகளான முடிவு குழந்தைங்களான நம்ம கிட்ட இருந்தே தொடங்கட்டும். இல்லமா சொல்றேன், நீ விடியாத இரவென்று எதுவும் இல்லை. துளியெல்லாம் கை கோர்த்து கடலாகட்டும், கடலோடு கடல் சேரட்டும். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிலும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதம் மூடாத எங்கள் உயிர் என்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியில் நினைப்போம். இது எனது எனும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். கனவுகளை